46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். எல்லாரும் இணைந்து படிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் மூலம் உம்மை ஆராதிக்கும்படி ஆசாரியர்களாக எங்களை மாற்றின இயேசுவின் மூலம் உமக்கு துதி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். இந்த சங்கீத தியானத்தை ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்வோம். துதிக்கு முன்பதாக இந்த சங்கீதத்திலிருந்து நாம் துதிக்கான காரியங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த 46ஆம் சங்கீதம் நாம் எல்லாருக்கும் மனப்பாடமான சங்கீதம், எப்போதும் வாசிக்கக்கூடிய இனிய சங்கீதம். கொரோனா பீரியடில் அதிகமாக வாசித்த சங்கீதங்களிலே இதுவும் ஒன்று. பிரைஸ்லா. யாரும் கொரோனா பீரியடை மறந்துடாதீங்க. தேவன் அந்த நாட்களில் நம்மை காப்பாற்றின அந்த காரியத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உலகமே பயங்கரமான லாக்டவுனில் இருந்தபோது கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையும் இருந்தார். அல்லேலூயா. சார், இந்த சங்கீதம் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே எழுதப்பட்டது என்று ஒரு கருத்து உண்டு. ராஜாவாகிய எசேக்கியா யூதாவின் ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு விரோதமாக சனகரிப் அசிரியா இராணுவம் வந்து முற்றுகையிட்டு விட்டது. முற்றுகை என்றால் சாதாரண முற்றுகை இல்லை, அது ஒரு பயங்கரமான முற்றுகை. வெளியில் யாரும் அந்த எருசலேம் நகரத்தை விட்டு வெளியில் போக முடியாது. அந்த அளவிற்கு ரொம்ப நெருக்கடி, பயங்கரமான ஒரு யுத்தங்களின் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்த, அவமானங்களின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நாட்கள். உள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். அதை கூட அந்த அசிரிய இராணுவம் தடை செய்து இருந்தது. அந்த சூழ்நிலையிலே தான் இந்த சங்கீதத்தை எசேக்கியா பாடினார் என்று நாம் சில குறிப்புகளிலே அறிந்து கொள்கிறோம். எந்த போர்க்காலங்களிலும் தேவன் தமது ஜனங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் என்றால் ஹை அண்ட் ஸ்ட்ராங் டவர், அதாவது யாரும் நெருங்க முடியாத ஒரு உயரம். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம் என்பது எந்த ஒரு தீங்கும் நெருங்க முடியாத ஒரு உயரத்திலே தேவன் தமது ஜனங்களுக்கு அவரே அந்த ஸ்ட்ராங் டவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. அதுதான் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அந்த உயர்ந்த அடைக்கலமாக தேவன் அவர்களுக்கு இருந்து ஆசீர்வதித்தார். ஆகவே தான் இந்த பாடலை பாடினார். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய மகிமையை செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
ஆண்டவருக்கு புகழ் செலுத்த வந்திருக்கிறோம். ஆமான்னு சொல்றவங்க சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியிலே நம்ம கூடி வரும்போதெல்லாம் அவருக்கு ஆராதனை செய்வது, இந்த காலையிலே அவருக்கு ஆராதனை செய்வதிலே 46ஆம் சங்கீதத்தை வாசித்து நம்ம அவருக்கு துதி செலுத்த இருக்கிறோம். இந்த சங்கீதத்திலே எசேக்கியா சொல்லுகிறாரு, அவர் எனக்கு அனுகூலமான துணை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அனுகூலமான துணை. ஆங்கிலத்தில் இதை இப்படி விதமாக சொல்லலாம், a proven help. அதாவது தேவன் எனக்கு நிரூபிக்கப்பட்ட நிச்சயமான உதவியாளர். அல்லேலூயா. சந்தேகமே பட வேண்டாம், அவருடைய உதவி நிரூபிக்கப்பட்ட உதவி. நிரூபிக்கப்பட்டது தான் ஐயா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுடைய துதி தான் ஆண்டவருக்கு தேவை. ஏதோ சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை போல அல்ல, என் வாழ்க்கையில் அவருடைய உதவி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உதவியற்ற வேளையிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கலங்கும் நேரத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்வோம், எந்த ஆதரவும் இல்லையே என்று நின்ற போது அவருடைய உதவி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய ஆவிக்குரிய பயணம் எப்படி இருக்கிறது? ஒரு நல்ல ஜெயமாக முன்னேறி செல்லும் ஒரு பாதையாக. சந்தோஷமா இல்ல சொல்லுவோமா? அந்த தேசத்திற்கு அவர் நிரூபிக்கப்பட்ட உதவியாளர் என்று அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லி பாடல் எழுதினார். அத்தோடு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரு நதி உண்டு, அவங்களுக்கு சொல்றார், ஒரு நதி உண்டு. அது நீர், அந்த நதியின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு, அவருடைய உதவி நிரூபிக்கப்பட்டது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாசிங்க, நாம் பயப்படும். என்ன நடந்தாலும் சரி, மலைகள் நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும் எனக்கு அவர் நிரூபிக்கப்பட்ட உதவியாளர், நான் பயப்படவே மாட்டேன். அடுத்து அந்த எருசலேம் நகரத்தினுடைய தண்ணீர் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த முற்றுகையின் காலங்களிலே இந்த எசேக்கியா ஒரு அருமையான ஞானத்தை தேவனிடம் பெற்றுக்கொண்டு கீகோன் என்ற ஆற்றிலிருந்து தண்ணீரை ரகசிய வழியாக, எல்லாம் நல்லா கவனிங்க, ரகசிய வழியாக அப்படியே எருசலேம் நகரத்துக்கு கொண்டுட்டு வந்தாராம். அல்லேலூயா. அது அந்த பாதை, சுரங்க பாதை, அந்த வாய்க்கால் தண்ணீர் கீகோன் ஆற்றிலிருந்து எருசலேம் நகரத்தில் இருக்கிற சீலோவாம் குளத்துக்கு அந்த தண்ணீர் வரும்படி சீக்ரெட் வே, அதாவது அண்டர் கிரவுண்ட் வாய்க்கால் கட்டியிருக்கிறார். 2 டீம் அனுப்பினார். ஒன்று அங்கிருந்து வாங்க, வெட்டிக்கிட்டே வாங்க. இன்னொன்று ஜெருசலேமிலிருந்து வெட்டிட்டு போங்க. 2 டீமும் எவ்வளவு ஆண்டவருடைய கைடன்ஸை பாருங்க. அந்த பாதாளத்துக்கு, அந்த அடி ஆழத்துக்குள்ள கரெக்டாக 2 பேரும் வெட்டி 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 ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் தோற்று போயிடுது, இன்னைக்கு இருக்கிற ஆர்கிடெக்ட் தோற்று போயிடுது. அன்னைக்கு இருந்த அந்த கிரேட்டஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒர்க் அது, ஒரு பெரிய வேலை அது. இன்னைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான பூர்வமான உலகத்தில், வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு ரகசியமான ஊற்றின் பாதையை அழகாக அவர் செய்து நேராக தண்ணி எருசலேமில் இருக்கிற
அந்த தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்ட அந்த எருசலேம் இருக்கிற சீலோவாம் குளத்தில் வந்து அழகாக தண்ணி வந்து விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட அது 533 மீட்டர் என்றும் 1800 அடி நீளம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ லாங்கா அந்த பாதையை, சுரங்க பாதையை அமைத்து தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நேராக வந்து சீலோவாம் குளத்தில் வந்து விழுந்தது. அதனால் நம்பிக்கை கொடுக்குறார். நமக்கு ஒரு நதி உண்டுப்பா. எல்லாரும் சந்தோஷமா எல்லையில சொல்லுங்க. we have a river of God. நமக்கு ஒரு நதி உண்டு. சொல்லுங்க. அதை இன்னும் கூட சொந்தமா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒரு நதி உண்டு. அது அசிரியா கண்களுக்கு தெரியாத பாதை, எதிரியின் கண்களுக்கு தெரியாத சப்போர்ட் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹிடன் ரிவர். யாருக்கும் தெரியாமல் ஒரு நதி இருக்குது. பயப்படாதீங்க எருசலேம் மக்களே, உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஞானத்தை கொடுத்து நம்ம குளத்தில் தண்ணீர் நிறைந்து பியூர் வாட்டர். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் அந்த எசேக்கியா வெட்டின அந்த வாய்க்கால், அது அடி ஆழத்தில் இருக்கிற அந்த அருமையான வாய்க்கால், வெளியில் ஈகோ நாட்டிலிருந்து சீலோவாம் குளத்துக்கு வருகிற அந்த பாதையில் இன்னைக்கும் அங்கே போகிற யாத்திரியர்கள் உள்ளே போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு அதை கண்டுபிடித்து இது எசேக்கியா காலத்தில் வெட்டின அந்த துறவு என்று எழுதி வச்சிருக்கிறாங்களாம். சந்தோஷமா எல்லையில சொல்லுங்க, சந்தோஷமா எல்லையில சொல்லுங்க. நம்முடைய பைபிளில் இருக்கிற அத்தனைக்குமே ஆதாரங்கள் உண்டு. இதில் கட்டுக்கதையே அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த காலையில் நமக்கு ஒரு அருமையான துதிப்பதற்கு ஒரு நல்ல காரியம் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு முற்றுகை போட்டாலும் முற்றுகைகளுக்கு கண்களுக்கு தெரியாமல் தெய்வனிடத்திலிருந்து நமக்கு ஒரு நதி உண்டு, ஒரு ஆதரவு உண்டு. நமக்கு எந்த ஒரு தேவையும் சந்திக்கவில்லையே என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லாமல் அது நம்மை சந்தோஷிப்பிக்கும், அது நம்மை சந்தோஷிப்பிக்கும். தேவ ஜனங்களை சந்தோஷிப்பதற்கு ஒரு நதி உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்ம எப்போதும் சந்தோஷிப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ரகசிய ஊற்று இருக்கிறது, சுரங்கம் இருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, அங்கிருந்து உன்னுடைய தாகத்தை தணிக்கும் ஜீவ ஊற்றாம் இயேசு கிறிஸ்து உனக்கு நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. அதனால அது நடுவில் இருக்கிறாரு. அதனால அசையாது. இட் will not be shaken. எவ்வளவு அசிரிய ராணுவம் வந்தாலும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அசைக்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் என்னோடு இணைந்து ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் தேவன் யார் என்றால் நீங்கள் சொல்லணும், என்னை அசைக்க விடாதபடி என்னை தாங்கும் ஒரு தெய்வம். அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவது இல்லை. அதுதான் விசுவாசத்தின் ஒரு ஆதாரம். என்னோடு இணைந்து எல்லாரும் சொல்லுவீங்களா? நான். ஒரு சிலர் தான் நானோட நிப்பாட்டிட்டீங்க, ஒரு சிலர் தான் அசைக்கப்படுவது இல்லைன்னு சொல்றீங்க. நான். இன்னும் கூட சொல்லுங்களேன். வர்றதுக்கு முன்னால அசைவுகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். அந்த அசைவுகள் எல்லாம் போய் அசைக்கப்படாமல் உங்களை நிறுத்துகிற தெய்வன் தான் மெய். எல்லாரும் கரம் உயர்த்தல செல்வோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த ராஜா சொல்றாரு, நீங்க வந்து பாருங்கப்பா, அவர் செய்ய போகிற வேலையை நீங்க என்ன செய்யுங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க. பூமியில் பாழ்கெடுப்பில் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கம் அண்ட் see. அல்லேலூயா. வந்து பாருங்கள் என்றது ரொம்ப உற்சாகமான வார்த்தை. எதை வந்து பார்க்கணும்? தேவனையும் தேவனுடைய மகத்துவ செயல்களையும் பார்க்கணும். ஆமா, ரெண்டு பேரும் ஏசாயாவும் எசேக்கியாவும் வானத்தை நோக்கி அபயம் விட்ட போது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து
1,85,000 பேரை எல்லாத்தையும் கொன்று போட்டு விட்டான். காலையில வந்து என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? கர்த்தரின் செய்கைகளை. எல்லாரும் பேசுங்க. துதிப்பது என்பது ஆண்டவரை வாய் திறந்து சொல்வது. அல்லேலூயா. வந்து பாருங்கள் கர்த்தருடைய செயல்களை. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அதனால உனக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவர் நமக்கு மகத்துவமான காரியங்களை பார்க்க செய்கிறவராகவே இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய ஆரம்ப கால சரித்திரத்திலே செங்கடல் நின்ற போது அவர் சொன்னார், நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். செங்கடலுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்கிற எய்த்தியனை நீ என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்க்க வைக்கும் செயல்கள். அதனால அவரை நாம் சொல்லி துதிப்போம். அடுத்து அவர் சொல்றாரு, நீங்க அமர்ந்திருங்க, நீங்க இப்போதைக்கு சண்டைக்கு போக வேண்டாம். இசைக்கே ராஜா சொல்லிட்டார், அமைதியா இருங்க. அவன் எவ்வளவு வன்மமா நடந்துகிட்டாலும் தூஷணமா பேசினாலும் பதிலே சொல்லாம அமைதியா இருங்க. அந்த ஜனங்களும் அமைதியா இருந்தாங்க. கோவம்தான், பாயலாம். அவர் சொல்லிட்டாரு, நீங்க சும்மா இருங்க, பி ஸ்டில், நீங்கள் அமர்ந்திருங்கள். நம்மளால் அமர்ந்திருக்க முடியுதா? 2.5 மணி நேரம் சர்வீஸில் எத்தனை தடவை செஞ்சு போயிடும். சர்வீஸில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியல. ஒரு சிலரால் நம்மளா காரியங்களை செய்யணும்னு அமர்தல் என்பது நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருங்கள். நம்ம ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இரு, பிரைசலா, நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வரட்டும். நீங்கள் சும்மா இருங்க, விசுவாசத்தோடு அமர்ந்திருங்க. தேவன் உங்களுக்காக அவர் உயர்ந்திருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்யும். அல்லேலூயா. அதனால சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொண்டு கர்த்தரை மகிமை செலுத்துவோம்.